ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு கேரட் பால் சர்பத் தாங்க செய்ய போகிறோம். வெயிலில் போயிட்டு துவண்டு வர்றவங்களுக்கு ஒரே ஒரு டம்ளர் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். உயிர் திரும்ப வந்த மாதிரி புத்துணர்ச்சி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு சத்தாக இருக்கும். இதில் கேரட் சேர்த்து செய்திருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கேரட்டோடு சேர்த்து இன்னும் 2-3 பொருட்கள் சேர்த்து அரைச்சி செய்திருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு சத்தை அள்ளி கொடுக்கும். எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு சத்தாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் 4 கேரட் எடுத்துருக்கிறேன். இதை தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு எடுத்துக்கலாம். இந்த கேரட்டில் பொரியலாவோ குழம்பாவோ வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஜூஸாக அரைச்சி கொடுக்கும்போது முழுமையாக குடிச்சிருவாங்க. குழந்தைங்களுக்கும் முழுமையான சத்து கிடைக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே கண்ணுக்கு கண்ணாடி போட சொல்லிடுறாங்க. இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் இருக்கிறதுனால தினமும் ஒரு டம்ளர் ஜூஸாக குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த கண்ணு பிரச்சனையே வராதுங்க. கண்ணு நல்லாவே தெரியும். பச்சையாக அரைச்சி குடிக்கும்போது அந்த திப்பியெல்லாம் தூக்கி போட்டுரும், வேஸ்ட் ஆகிடுது. நான் இன்றைக்கி முழுசாக வேக வச்சுட்டு செய்ய போகிறேன். அதனால் முழு சத்தும் நமக்கு அப்படியே கிடைச்சிடும். இப்போ தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 8 பாதாம் சேர்த்துக்கிறேன். இதில் புரதச்சத்து நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. ஒரு 6-7 முந்திரி சேர்த்துக்கங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாங்க. இந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கருக்கு மூடி போட்டுருங்க. ஒரு 3 விசில் விட்டுட்டு அடுப்பு அணைச்சிடுங்க. இப்போ 3 விசில் விட்ட பிறகு அடுப்பு அணைச்சிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில்லே நல்லா வெந்து வந்துடும். இப்போ கேரட்டு பாதாம் முந்திரி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது ஆறட்டும். முழுமையாக ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பவுலில் நாம் சப்ஜா விதையை ஊற வச்சுக்கலாம். துளசி செடி எப்படி நமக்கு மருத்துவ குணம் நிறைந்ததோ அதே மாதிரி தாங்க இந்த சப்ஜா விதையும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். துளசி செடியோட விதை தாங்க இந்த சப்ஜா விதை. இந்த வெயில் காலத்துக்கு இது எந்த ஜூஸ்லனாலையும் போட்டு குடிக்கலாம். உடம்புக்கு நல்லா அந்த அளவுக்கு குளிர்ச்சியை குடிக்கும். ஒரே 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். பாதாம் விதை நல்லா வெந்திருக்கிறதுனால சும்மா அழுத்துனாலே அந்த பருப்பு வெளியே வந்துருச்சு. கேரட்டு அப்படியே போட்டு அரைச்சோம்னா திட்டா அப்படியே நிற்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைஞ்சி வந்துடும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் கட் பண்ணி வச்ச கேரட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சுட்டு சேர்க்கும்போது இந்த கேரட்டோட முழு சத்தம் நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி ஜூஸ் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். நம்ம வேக வச்ச தண்ணி முழுமையாக ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி கற்கண்டு சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா கூட ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருக்கும். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு ஊற்றுறேன். பால் பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கூட கலந்து கொடுத்துக்கலாம். நான் பால் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். ஒரு சிலருக்கு பால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பால் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு தண்ணி ஊற்றி கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையோ தேனோ அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்துக்கலாங்க. பார்க்கும்போதே பாருங்கள், முத்தாக அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஜூஸ் குடிக்கும்போது அங்கங்கே கடிப்படும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போதே பாருங்கள் க்ரீமியாக எப்படி இருக்குதுன்னு எல்லாருமே விரும்பி கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் கேரட் பால் சர்பத் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். ஒரு 2-3 டம்ளரில் நல்லா ஒரு 2-3 ஐஸ் க்யூபை போட்டுட்டு இந்த கேரட் பால் சர்பத்தை ஊற்றிட்டு இது ஜூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஊற்றிட்டு கொடுத்து பாருங்கள். மேலாக்க கொஞ்சோண்டு சப்ஜா விதை, முந்திரி, பாதாம், பிஸ்தா நல்லா பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மேலாக்க தூவிட்டு கொடுத்து பாருங்களேன். வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போனவே திரும்ப வந்த மாதிரி அந்த அளவுக்கு புத்துணர்ச்சி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு சத்தும் சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே விரும்பி கொடுப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.